மக்களவை சபாநாயகர் பதவிக்கு இன்று தேர்தல். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவராக ராகுல் காந்தி தேர்வு. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரம் தொடர்பான வழக்குகள் மீது இன்று விசாரணை. கென்யாவில் நிகழ்ந்த வன்முறையில் 5 பேர் உயிரிழப்பு என உள்ளூர் முதல் உலகம் வரையிலான பல்வேறு செய்திகளை நிமிடச் செய்திகளாக பார்க்கலாம். மக்களவை சபாநாயகர் பதவிக்கு இன்று தேர்தல் நடைபெறுகிறது. மக்களவைத் தேர்தலில் தனி பெரும்பான்மை பெறாத பாஜக கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி அமைத்துள்ளது. தற்காலிக சபாநாயகராக மக்தாப் நியமிக்கப்பட்டதற்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன. இந்த நிலையில் ஒருமித்த கருத்துடன் சபாநாயகரை தேர்ந்தெடுக்க எதிர்க்கட்சிகளுடன் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனால் துணை சபாநாயகர் பதவியை எதிர்க்கட்சிகளுக்கு வழங்கினால் பாஜக முன்னிறுத்தும் சபாநாயகர் வேட்பாளரை ஆதரிப்போம் என காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் நிபந்தனை வைத்தன. இதனை பாஜக ஏற்க மறுத்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து சபாநாயகர் பதவிக்கு ஓம் பிர்லாவை மீண்டும் போட்டியிடுவார் என பாஜக அறிவித்தது. பதிலுக்கு எதிர்க்கட்சிகளின் தரப்பில் கேரளாவைச் சேர்ந்த 8 முறை எம்பியான கொடிக்குன்னில் சுரேஷ் சபாநாயகர் பதவிக்கு போட்டியிடுவார் என காங்கிரஸ் அறிவித்தது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவராக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தேர்வு செய்யப்பட்டதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். டெல்லியில் நடைபெற்ற இந்தியா கூட்டணி நாடாளுமன்ற குழு தலைவர்கள் கூட்டத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவராக ராகுல் காந்தி தேர்வு செய்யப்பட்டார். நாடாளுமன்ற உறுப்பினராக ராகுல் காந்தி நேற்று பதவியேற்றுக் கொண்ட நிலையில் அவர் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இதனையொட்டி ராகுல் காந்திக்கு பல்வேறு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், அன்பு சகோதரர் ராகுல் காந்தியை அவரது புதிய பதவிக்காக இந்தியா வரவேற்பதாக குறிப்பிட்டுள்ளார். அவரது குரல் மக்கள் மன்றத்தில் தொடர்ந்து பலமாக ஒலிக்கட்டும் என ராகுலுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்துடன் முதலமைச்சர் எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த 40 எம்பிக்களும் மக்களவை உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை பொறுத்தவரை மொத்தமுள்ள 40 தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருந்தது. அதன்படி திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எம்பிக்கள், மதிமுக, கொங்கு மக்கள் தேசிய கட்சி, விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சி உறுப்பினர்கள் மக்களவையில் பதவியேற்றனர். டி.ஆர். பாலு, ஜெகத் ரட்சகன், ஆர். ராசா, கனிமொழி, கதிர் ஆனந்த் உள்ளிட்ட திமுக எம்பிக்கள் தமிழில் பதவியேற்றனர். தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினராகிய கனிமொழி கருணாநிதி எனும் நான் சட்டப்பூர்வமாக தயாநிதி மாறன் பதவியேற்ற போது நீட் தேர்வை தடை செய்யுங்கள் என தெரிவித்தார். மாறன் என்னும் நான் மக்களவையின் ஒரு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் வேண்டாம் நீட், பேன் நீட். திமுக எம்பிக்கள் அனைவரும் அண்ணா, பெரியார், கருணாநிதி உள்ளிட்டோரின் பெயர்களை குறிப்பிட்டு பதவியேற்றுக் கொண்டனர். நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகின்றேன். வாழ்க தமிழ், வளர்க முத்தமிழறிஞரின் புகழ், வாழ்க தலைவர் தளபதி, வாழ்க தமிழ் திருநாடு. இதேபோல் காங்கிரஸ் எம்பிக்கள் ஜோதிமணி, கார்த்தி சிதம்பரம், விஜய் வசந்த் உள்ளிட்டோரும் பதவியேற்றனர். மக்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சசிகாந்த் செந்தில் எனும் நான் ஜெய் ஜகத், ஜெய் பீம் என முழக்கமிட்டு திருவள்ளூர் காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் பதவியேற்றுக் கொண்டார். வாழ்க வையகம், வாழ்க தமிழ், ஜெய் ஜகத். Stop these shameful atrocities against minorities, Dalits and Adivasis. Jai Bhim, Jai Samvidhan. பெரும்பாலானோர் சமூக நீதி மற்றும் பெரியார் வாழ்க்கை என முழங்கி சட்ட புத்தகத்துடன் பதவி பிரமாணம் எடுத்தது கவனத்தை ஈர்த்தது. సభకు నమస్కారం. కె గోపీనాథన్ నేను. தமிழகத்தைச் சேர்ந்த அனைத்து எம்பிக்களும் தமிழில் பதவி பிரமாணம் எடுத்துக் கொண்ட நிலையில் கிருஷ்ணகிரி காங்கிரஸ் எம்பி கோபிநாத் தெலுங்கில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். నిజమైన విశ్వాసము, విధేయత చూపుతానని భారతదేశ సార్వభౌమాధికారాన్ని தெலுங்கில் பதவி பிரமாணம் எடுத்துக் கொண்டாலும் இறுதியாக தமிழில் நன்றி, வணக்கம் என கோபிநாத் எம்பி கூறினார். దైవ సాక్షిగా ప్రమాణం చేస్తున్నాను. நன்றி, வணக்கம், ஜெய் தமிழ்நாடு. அசதுத்தீன் ஓவைசி. மக்களவையில் பதவியேற்பின் போது அசாதுதீன் ஓவைசி எழுப்பிய சர்ச்சைக்குரிய முழக்கம் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டுள்ளது.
ஹைதராபாத் தொகுதியிலிருந்து 5வது முறையாக எம்பியாக தேர்வு செய்யப்பட்ட அகில இந்திய மஜ்லிஸ் கட்சித் தலைவர் அசாதுதீன் ஓவைசி உருது மொழியில் பதவி பிரமாணம் எடுத்துக் கொண்டார். முதலில் இஸ்லாமிய பிரார்த்தனை வாசகங்களை வாசித்த ஓவைசி, ரசூல் கரீம் அம்மாபாத் फाउज़ बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। मैं असदुद्दीन ओवैसी जिसे लोकसभा का रुकन मंतखब किया गया है। இறுதியில் ஜெய் தெலங்கானா, ஜெய் பீம், ஜெய் மீம் என கூறியதுடன் ஜெய் பாலஸ்தீனம் என முழக்கமிட்டார். जय भीम, जय मीम, जय तेलंगाना, जय फलस्तीन, तकबीर, अल्लाहु अकबर. ஓவைசியின் இந்த செயலுக்கு ஆளும் கட்சியினர் கடும் கண்டனம் தெரிவித்தனர். यदि कोई विषय है तो उसको रिकॉर्ड में नहीं. அப்போது சபாநாயகர் இருக்கையில் இருந்த ராதா மோகன் சிங் பதவியேற்பு உறுதிமொழியை தவிர வேறு எதுவும் அவை குறிப்பில் இடம்பெறாது என கூறி ஆளும் கட்சி எம்பிக்களை சமாதானப்படுத்தினார். रिकॉर्ड में नहीं रहेगा. अरे आपस में बात करिए. अरे मूल पाठ में जो विषय नहीं है वो रिकॉर्ड से निकाल दीजिए. இதற்கிடையில் இந்த விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்த மத்திய சட்டத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு, அசாதுதீன் ஓவைசியின் பேச்சு அவை விதிகளுக்கு உட்பட்டதா என்று ஆய்வு செய்யப்படும் என கூறினார். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் திகார் சிறையில் உள்ள அரவிந்த் கெஜ்ரிவாலை சிபிஐ கைது செய்தது. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறையால் கடந்த மார்ச் மாதம் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டார். அவருக்கு கடந்த மாதம் 20ஆம் தேதி விசாரணை நீதிமன்றம் வழங்கிய பிணைக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது. இதற்கு எதிராக கெஜ்ரிவாலின் மேல்முறையீட்டை உச்சநீதிமன்றம் விசாரிக்க மறுப்பு தெரிவித்திருந்த நிலையில் டெல்லி உயர்நீதிமன்றம் தடையை நீக்க மறுத்துவிட்டது. டெல்லி உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தை நாட இருப்பதாக ஆம் ஆத்மி கட்சியினர் கூறியுள்ளனர். இந்நிலையில் டெல்லி திகார் சிறையில் உள்ள அரவிந்த் கெஜ்ரிவாலை சிபிஐ கைது செய்தது. முன்னதாக கெஜ்ரிவாலிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு அவரது வாக்குமூலத்தை பதிவு செய்தனர். கெஜ்ரிவாலை சம்பந்தப்பட்ட விசாரணை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த சிபிஐக்கு அனுமதி கிடைத்திருக்கும் சூழலில் அவர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் என சிபிஐ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. விஷசாராயம் குடித்து 60 பேர் உயிரிழந்த நிலையில் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களிடம் சிபிசிஐடி டிஎஸ்பி கோமதி தலைமையிலான காவல்துறையினர் தனித்தனியே விசாரணை நடத்தினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம், மாதவச்சேரி, சேஷசமுத்திரம் உள்ளிட்ட கிராமங்களில் விஷசாராயத்தால் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் இன்னும் துக்கம் விலகாமல் தவிக்கிறார்கள். விஷசாராய பாதிப்புக்குள்ளானவர்கள் கள்ளக்குறிச்சி, சேலம், விழுப்புரம், புதுச்சேரி மருத்துவமனைகளில் சிகிச்சையில் உள்ளனர். இதுவரை 60 பேர் உயிரிழந்த நிலையில் 25 பேர் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பியுள்ளனர். 139 பேர் கள்ளக்குறிச்சி, சேலம், விழுப்புரம், புதுச்சேரி உள்ளிட்ட மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். தமிழகத்தையே உலுக்கிய இந்த சம்பவம் குறித்து சிபிசிஐடி கூடுதல் டிஎஸ்பி கோமதி தலைமையிலான காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இவர்கள் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்களிடம் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக தனித்தனியே விசாரணை நடத்தினர். கல்வராயன் மலைப்பகுதியில் வனத்துறை அதிகாரிகளுக்கு தெரிந்தே கள்ளச்சாராய விற்பனை நடைபெறுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கள்ளக்குறிச்சி விஷசாராய மரண வழக்கின் விசாரணையை சிபிஐக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஆளுநர் RN ரவியிடம் அதிமுகவினர் மனு அளித்தனர். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியுடன் அதிமுக எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்கள் கருப்புச் சட்டை அணிந்து சென்று ஆளுநரிடம் மனு அளித்தனர். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி சிபிஐ விசாரணை வேண்டும் என ஆளுநரிடம் வலியுறுத்தியுள்ளதாகவும் அதற்கு உரிய நடவடிக்கை எடுப்பதாக ஆளுநர் கூறியதாகவும் அவர் தெரிவித்தார். கள்ளச்சாராய விவகாரம் குறித்து சிபிஐ விசாரித்தால்தான் நியாயம் கிடைக்கும் என தெரிவித்த அவர் வனத்துறையினரையும் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். விஷச்சாராய மரணம் தொடர்பாக விவாதிக்க கோரி தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் சட்டப்பேரவை நிகழ்வுகளில் அதிமுக உறுப்பினர்கள் ஒருநாள் பங்கேற்க சபாநாயகர் அப்பாவு தடை விதித்தார். கேள்வி நேரத்தை ஒத்திவைத்துவிட்டு கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் தொடர்பாக விவாதிக்க வலியுறுத்தி இன்றும் அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். தொடர்ந்து அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டதை அடுத்து அதிமுகவினர் இந்த கூட்டத்தொடர் முழுவதும் பங்கேற்க தடை விதிக்குமாறு அமைச்சர் KN நேரு தீர்மானம் கொண்டு வந்தார். அப்போது அதிமுகவினருக்கு இன்னொரு வாய்ப்பு வழங்க வேண்டும் என முதலமைச்சர் MK ஸ்டாலின் கோரியதை அடுத்து ஒரு நாள் மட்டும் அதிமுக உறுப்பினர்கள் அவை நடவடிக்கைகளில் பங்கேற்க தடை விதித்து சபாநாயகர் அப்பாவு உத்தரவிட்டார். இதனையடுத்து முழக்கமிட்டவாறே அதிமுகவினர் சட்டப்பேரவையில் இருந்து வெளியேறினர்.
கள்ளக்குறிச்சி விஷசாராய உயிரிழப்புகள் தொடர்பாக விசாரணை நடத்த தேசிய மகளிர் ஆணையம் குழு அமைத்து உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தேசிய மகளிர் ஆணையம் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், கள்ளக்குறிச்சியில் விஷசாராயம் குடித்து 6 பெண்கள் உயிரிழந்துள்ளது தொடர்பாக தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளது. அதன்படி இந்த விவகாரத்தை விசாரிக்க 3 பேர் குழு அமைத்துள்ளதாகவும் தேசிய மகளிர் ஆணையம் கூறியுள்ளது. தேசிய மகளிர் ஆணைய குழு உறுப்பினரான குஷ்பு தலைமை வகிப்பார் என்றும் தேசிய மகளிர் ஆணையம் தனது எக்ஸ் தள பதிவில் குறிப்பிட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலைப்பகுதியில் நடத்தப்பட்ட சோதனையில் சுமார் 2000 லிட்டர் கள்ளச்சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டது. கருணாபுரம் பகுதியில் விஷசாராய மரண சம்பவத்தை அடுத்து கள்ளச்சாராயம் தயாரிப்புக்கு எதிராக தமிழக அரசு கடும் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சாராய விற்பனையாளர்கள் கைது செய்யப்படுவதுடன் சாராயம் மற்றும் சாராய ஊழல்களையும் காவல்துறையினர் கைப்பற்றி அழித்து வருகின்றனர். சாராயம் பெரும்பாலும் கல்வராயன் மலைப்பகுதிகளில்தான் தயாரிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் அங்கு தமிழக காவல்துறையினர் சிறப்பு அதிரடிப்படையினர் முகாமிட்டு சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அவ்வாறு நடந்த சோதனையில் தம்புரான்பட்டு மற்றும் கழுகுமலை பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 2200 லிட்டர் கள்ளச்சாராயத்தை காவல்துறையினர் கைப்பற்றி அழித்தனர். இதில் தொடர்புடைய முருகேசன் மற்றும் விஜி ஆகியோரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சபாநாயகர் ஏதாவது மன வருத்தம் இருக்கா? அதெல்லாம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சபாநாயகர் வருத்தம்லாம் தெரிவிக்க முடியாது. சபாநாயகருடைய அவரை சபையில் நீக்கிட்டார்ல, அப்புறம் நமக்கு சபையில் கேட்கறேன். சட்டப்பேரவையில் விவாதத்தின் போது சபாநாயகரிடம் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் வருத்தம் தெரிவிக்க மறுத்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையின் மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் பதில் உரையில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேசிய ஒரு சில கருத்துக்களை சபாநாயகர் அப்பாவு அவை குறிப்பிலிருந்து நீக்க உத்தரவிட்டார். நம்முடைய பேரவைத் தலைவர்களை பதிஞ்சுக்கிறேங்க. பேரவைத் தலைவர் எல்லாத்தையும் சமாளிச்சிருவார். அவங்க கட்டிக்காரன். அவர் அது எல்லா உறுப்பினர்களுக்கும் அல்வா கொடுப்பாரு. மாண்புமிகு அமைச்சர் சொல்லிய அந்த வார்த்தைகள்லாம், அதாவது சட்டப்பேரவை தலைவரை பற்றி சொன்ன வார்த்தைகள் எல்லாமே அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுகிறது. பதில் உரையின் முடிவில் சபாநாயகரிடம் அமைச்சர் ராஜகண்ணப்பன் மன வருத்தம் ஏதும் இருக்கிறதா என சிரிப்புடன் கேட்டார். இதனை கண்ட மற்ற அமைச்சர்கள் சபாநாயகரிடம் வருத்தம் தெரிவிக்குமாறு அவரிடம் வலியுறுத்தினர். ஆனால் தனது கருத்துக்கள் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டதால் ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என கூறினார். வருத்தம்லாம் தெரிவிக்க முடியாது. சபாநாயகருடைய அவரை சபையில் நீக்கிட்டார்ல, அப்புறம் நமக்கு சபையில் கேட்கறேன். இந்த விவகாரம் தொடர்பாக அவையில் பேசிய சபாநாயகர் அப்பாவு, அவையில் தெரிவிக்கப்படும் கருத்துக்கள் மக்களிடம் செல்லும்போது எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை உணர்ந்து அமைச்சர்கள் அவை மாண்போடு பேச வேண்டும் என வலியுறுத்தினார். சபை நாகரிகம் மாண்புமிகு அமைச்சர் வருங்காலங்களில் இப்படிப்பட்ட வார்த்தைகள் பேசும்போது அவையில் கவனமுடன் பேச வேண்டும் என்று கேட்டு விவாதம் முடிவுற்றது. இலங்கை கடற்படையால் கைதான தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க கோரி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் இலங்கை வசமுள்ள 47 மீனவர்கள் 166 மீன்பிடி படகுகளை விடுவித்திட கூட்டுப்பணிக்குழு கூட்டம் நடத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த 10 மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டதையும் முதலமைச்சர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். 2024ஆம் ஆண்டு மட்டும் 203 மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் 27 படகுகள் சிறைபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். மீனவர்கள் அடிக்கடி கைது செய்யப்படுவது தமிழ்நாட்டின் மீனவ சமுதாயத்தினரிடையே ஒரு பாதுகாப்பற்ற சூழலை ஏற்படுத்தியுள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருந்த காவலர் ஒருவர் மதுராந்தகம் காவலர் குடியிருப்பில் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றி வந்தவர் சுரேந்தர். மதுராந்தகம் காவலர் குடியிருப்பில் குடும்பத்தோடு வசித்து வந்த இவர் வழக்கு ஒன்றில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருந்தார்.
இந்த நிலையில் அவர் தனது வீட்டிலேயே தற்கொலை செய்து கொண்டுள்ளார். சுரேந்தரின் வீட்டிற்குள் இருந்து துர்நாற்றம் வீசியதை அடுத்து அக்கம்பக்கத்தினர் வீட்டை திறந்து பார்த்திருக்கின்றனர். அப்போது அவர் 3 நாட்களுக்கு முன்னர் தற்கொலை செய்து கொண்டிருப்பது தெரியவந்தது. சுரேந்தருக்கும் அவரது மனைவிக்கும் இடையே தகராறு ஏற்பட்டிருந்த நிலையில் அவரது மனைவி தாய் வீட்டிற்கு சென்று விட்டதாகவும் இதனால் மன உளைச்சலில் இருந்த சுரேந்தர் தற்கொலை செய்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக மதுராந்தகம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே லட்சுமிபுரம் கிராமத்தில் உள்ள கண்மாயை ஆக்கிரமித்த புதிய வகை தாவரத்தை அகற்றி தூர்வாரும் பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கண்மாய் முழுவதும் தாவரம் பரவி ஆக்கிரமித்ததால் அதில் மீன்களை வளர்க்க முடியாத நிலை ஏற்பட்டு நீர்நிலையும் பாதிக்கப்படுவது குறித்து புதிய தலைமுறையில் செய்தி வெளியானது. இதைத் தொடர்ந்து லட்சுமிபுரம் கண்மாயில் பரவிய தாவரத்தை அப்புறப்படுத்தும் பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்படி கண்மாயில் உள்ள நீரை வெளியேற்றி பொக்லைன் இயந்திரங்களை கொண்டு தூர்வாரப்பட்டு வருகிறது. தேனி மாவட்டத்தில் முதல் முறையாக CSR நிதியை பயன்படுத்தி லட்சுமிபுரம் கண்மாயை தூர்வாரும் பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கோட்டாட்சியர் முத்து மாதவன் தெரிவித்தார். உலக வெண்புள்ளிகள் தினத்தையொட்டி சேலத்தில் சேர்ந்து வரைவோம் எனும் ஓவிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. மைக்கேல் ஜாக்சன் நினைவு தினம் வெண்புள்ளிகள் தினமாக உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி சேலம் மின்னாம்பள்ளியில் உள்ள தனியார் கல்லூரியின் வளாகத்தில் சேர்ந்து வரைவோம் எனும் ஓவிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வெண்புள்ளி கொண்டவர்கள், மாணவ மாணவிகள், பேராசிரியர்கள் ஆகியோர் இணைந்து வண்ண ஓவியங்களை தீட்டினர். முன்னதாக நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களுக்கு வெண்புள்ளிகள் ஒரு நோய் அல்ல, வெறும் குறைபாடு மட்டுமே என எடுத்துரைக்கப்பட்டது. நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளரான இந்திய வெண்புள்ளி விழிப்புணர்வு இயக்கத்தினர் வெண்புள்ளி உடையவர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் திருவாரூரில் சுயம்வரம் நடைபெறவுள்ளதாகவும் பங்கேற்க விரும்புவோர் முன்பதிவு செய்து கொள்ளலாம் எனவும் தெரிவித்துள்ளனர். திருச்சியில் காவிரி ஆற்று மணல் திட்டில் படுத்திருந்த முதலையை பார்க்க ஏராளமானோர் குவிந்ததால் அந்த பகுதியில் போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டது. நேற்று மாலை காவிரி ஆற்று மணல் திட்டில் முதலை படுத்திருப்பதை சிலர் கவனித்திருக்கின்றனர். வெகு சீக்கிரமே காவிரி பாலத்தில் செல்லும் வாகன ஓட்டிகள் பலரும் தங்களது வாகனங்களை பாலத்திலேயே நிறுத்திவிட்டு முதலையை வேடிக்கை பார்க்க தொடங்கினர். போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதை அடுத்து காவல்துறையினர் அங்கு வந்து வாகனங்களை நிறுத்தக்கூடாது என அறிவுறுத்தி மக்களை கலைந்து போகச் செய்தனர். தீயணைப்புத்துறை மற்றும் வனத்துறை அதிகாரிகள் வந்து முதலையை பிடிக்க முயன்றபோது அது மீண்டும் தண்ணீருக்குள் புகுந்து மறைந்துவிட்டது. நீலகிரி மாவட்டம் உதகையில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட காவலர் கைது செய்யப்பட்டார். உதகை மத்திய பேருந்து நிலையத்தில் காவல் ஆய்வாளர் மீனா பிரியா தலைமையிலான காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகத்திற்கு இடமாக சுற்றித் திரிந்த நபரை பிடித்து அவர் வைத்திருந்த பையை சோதனையிட்ட போது 200 கிராம் கஞ்சா இருப்பது தெரியவந்தது. தொடர்ந்து விசாரணை நடத்தியதில் அந்த நபர் காவல்துறையின் 14வது பழனி பட்டாலியன் பிரிவைச் சேர்ந்த சவுந்தரராஜன் என்பதும் பில்லூர் அணை பாதுகாப்பு காவலராக பணிபுரிவதும் தெரியவந்தது. மேலும் கடந்த 4 மாதங்களாக தேனியில் இருந்து கஞ்சா கடத்தி வந்து நீலகிரியில் விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்தது. இதையடுத்து சவுந்தரராஜனை கைது செய்த காவல்துறையினர் அவர் யாரிடமிருந்து கஞ்சா வாங்கினார் என்பது குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். காவலரே கஞ்சா கடத்தி வந்து விற்பனை செய்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இரத்த சொந்தம் அல்லது உறவினர்களை தவிர வேறு நபர்களுக்கு IRCTC வாயிலாக ரயில்வே பயணச்சீட்டை முன்பதிவு செய்தால் அபராதம் என பரப்பப்படும் செய்தி தவறானது என ரயில்வே விளக்கமளித்துள்ளது. ஆன்லைனில் உறவினர் அல்லாதவருக்கு ரயில்வே டிக்கெட் பதிவு செய்து கொடுத்தால் 3 ஆண்டு சிறை மற்றும் 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கும் வகையில் ரயில்வே சட்டம் திருத்தப்பட்டுள்ளதாக ஒரு தகவல் பரவி வருகிறது. இதனை மறுத்துள்ள ரயில்வே நிர்வாகம் யாருக்கு வேண்டுமானாலும் பயணச்சீட்டை பதிவு செய்து கொள்ளலாம், ஆனால் அதனை வெளிச்சந்தையில் தொழில்முறையாக விற்பனை செய்வதுதான் தவறு என்றும் விளக்கமளித்துள்ளது. அப்படி விற்பனை செய்வோருக்கு சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆதார் மூலம் தங்கள் அடையாளத்தை உறுதிப்படுத்தியுள்ள தனிநபர்கள் 1 மாதத்தில் அதிகபட்சமாக 24 டிக்கெட்டுகள் வரை முன்பதிவு செய்யலாம் என விளக்கமளித்துள்ளது. 5G அலைக்கற்றை ஏலம் தொடங்கியுள்ள நிலையில் முதல் நாளில் 11,000 கோடி ரூபாய் மதிப்புக்கு ஏலம் கோரப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொலைத்தொடர்பு நிறுவனங்களின் தேவை கருதி 10,500 மெகாஹெட்ஸ் அளவுள்ள அலைக்கற்றையை மத்திய அரசு ஏலம் விடுகிறது. இந்த மொத்த ஏலத்தின் மதிப்பு 96,238 கோடி ரூபாய் என கணக்கிடப்பட்டுள்ளது. இதில் முதல் நாளிலேயே 11,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள அலைக்கற்றைகளை கோரி விண்ணப்பங்கள் வந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ரிலையன்ஸ் ஜியோ, பாரதி ஏர்டெல், வோடபோன் ஐடியா ஆகிய நிறுவனங்கள் இந்த ஏலத்தில் பங்கேற்றுள்ளன.
இதில் ரிலையன்ஸ் ஜியோ அதிக அளவுக்கு அலைக்கற்றைகளை ஏலம் எடுக்கும் என கூறப்படுகிறது. 5G சேவையை நாடு முழுக்க விரிவாக்க வேண்டியிருக்கும் நிலையில் அதற்காக நிறுவனங்கள் அலைக்கற்றைகளை ஏலத்தில் எடுக்க உள்ளன. 2022 நடத்தப்பட்ட 5G ஏலத்தில் அரசுக்கு 1.5 லட்சம் கோடி ரூபாய் கிடைத்தது குறிப்பிடத்தக்கது. ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் இன்று தொடங்கி 11 நாட்களுக்கு விரதம் மேற்கொள்ள உள்ளார். வராகி கடவுளை வேண்டிக் கொண்டு இந்த விரதத்தை கடைபிடிக்கும் பவன் கல்யாண் அடுத்த 11 நாட்களுக்கு பால், பழங்கள், தண்ணீர் ஆகியவற்றை மட்டுமே உட்கொள்வார் என ஜனசேனா கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பவன் கல்யாண் கடந்த ஆண்டும் இதே போன்ற விரதத்தை மேற்கொண்டிருந்தார். ஆந்திர பிரதேசத்தின் நலன் வேண்டி இந்த விரதத்தை பவன் கல்யாண் மேற்கொண்டு வருவதாகவும் ஜனசேனா கட்சியினர் தெரிவித்தனர். அண்மையில் முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் தெலுங்கு தேசம், ஜனசேனா, பாஜக கூட்டணி அமோக வெற்றி பெற்றது. சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராகவும் பவன் கல்யாண் துணை முதலமைச்சராகவும் பதவியேற்றனர். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 41வது முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். பிணை கோரி அவர் தாக்கல் செய்த மனுக்களை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம் நிராகரித்த நிலையில் உச்சநீதிமன்றத்தை அவர் தற்போது நாடியுள்ளார். இந்த சூழலில் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் நிறைவடைந்த நிலையில் காணொலி வாயிலாக சென்னை முதன்மை நீதிமன்ற நீதிபதி அல்லி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது அவரது நீதிமன்ற காவலை ஜூலை 1ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி அல்லி உத்தரவிட்டார். இதன் மூலம் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 41வது முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் மாத்தூரில் சாலையின் நடுவில் உள்ள சென்டர் மீடியனில் தாழ்வாக தொங்கிய மின்சார வயர்கள் நகராட்சி நிர்வாகம் சார்பில் சீரமைக்கப்பட்டது. ஆத்தூர் நகரின் பிரதான சாலையான உடையார்பாளையம் சாலையில் இருந்து 5 ரோடு சந்திப்பு வரை உள்ள சென்டர் மீடியன் தடுப்புக்கட்டைகள் ஆங்காங்கே உடைந்து காணப்படுகிறது. மேலும் அப்பகுதியில் 5ற்கும் மேற்பட்ட உயர்கோபுர விளக்குகளை நகராட்சி நிர்வாகம் அமைத்துள்ளது. ஒரு கம்பத்திற்கும் மற்றொரு கம்பத்திற்கும் இடையே மின்சார வயர்கள் சாலையில் தொங்குவதால் அவ்வழியே செல்லும் இருசக்கர வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகள் அச்சத்தோடு அப்பகுதியை கடக்கும் நிலை ஏற்பட்டது. இதுகுறித்து புதிய தலைமுறையில் செய்தி வெளியான நிலையில் நகராட்சி நிர்வாகம் அப்பகுதியில் 3 புதிய கம்பங்களை நிறுவி வயர்கள் கீழே தொங்காதவாறு சீரமைத்துள்ளது. தஞ்சாவூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த முயன்ற தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக பணியாளர்களை மண்டல மேலாளர் தாக்க முயன்ற நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் தஞ்சாவூர் முதுநிலை மண்டல மேலாளராக ஸ்ரீ மோகனா கடந்த பிப்ரவரி மாதம் பதவியேற்றார். அப்போது முதல் பணியாளரை மிரட்டுவது, காரணமின்றி பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதாக புகார் எழுந்தது. இதுகுறித்த பணியாளர்களின் புகார்களை உயரதிகாரிகள் யாரும் கண்டுகொள்ளவில்லை என கூறப்படுகிறது. இதனிடையே முதுநிலை மண்டல மேலாளரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்த பணியாளர்களை தாக்க முயன்றதோடு ஆர்ப்பாட்ட பேனரை கிழித்து ஸ்ரீ மோகனா அராஜகத்தில் ஈடுபட்டார். அப்போது செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களையும் அவர் மிரட்டியுள்ளார். போலி ஆவணங்கள் மூலம் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை பறிமுதல் செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் முன்ஜாமீன் கோரிய மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த எம்.ஆர். விஜயபாஸ்கர் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள 22 ஏக்கர் நிலங்களை போலி ஆவணங்கள் மூலம் அபகரித்துக் கொண்டதாக கரூரைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவர் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதன் பேரில் 7 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டது. இந்த நிலையில் நில அபகரிப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கரூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தார். வழக்கு விசாரணை 4 முறை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் நீதிபதி சண்முகசுந்தரம் முன்ஜாமீன் மனுவை விசாரித்தார். அப்போது எம்.ஆர். விஜயபாஸ்கரின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். இதனிடையே எம்.ஆர். விஜயபாஸ்கரை கைது செய்ய காவல்துறையினர் தீவிரம் காட்டியுள்ள நிலையில் அவர் தலைமறைவாகியுள்ளதாக கூறப்படுகிறது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே ஆக்கிரமிப்பில் இருந்து மீட்கப்பட்ட 26 ஏக்கர் கோயில் நிலம் ஏலத்தில் ஓராண்டு குத்தகைக்கு விடப்பட்டது. தாரமங்கலம் ஒன்றியம் தெசவிளக்கு கிராமத்தில் உலகேஸ்வரர் கோயில், சென்றாயபெருமாள் கோயில், அணை முனியப்பன் கோயில், தெசவிளக்கு மாரியம்மன் கோயில்,
அணை விநாயகர் கோயில், துட்டம்பட்டி மாரியம்மன் கோயில், படவெட்டியம்மன் கோயில் உட்பட 9 கோயில்கள் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளன. இந்த கோயில்களுக்கு சொந்தமான நிலங்களை பலரும் ஆக்கிரமித்து பயன்படுத்தி வந்தனர். இது தொடர்பாக வழக்கு தொடரப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் பேரில் தனியார் ஆக்கிரமிப்பில் இருந்து 119 ஏக்கர் நிலங்கள் மீட்கப்பட்டு கோயில்கள் வசம் ஒப்படைக்கப்பட்டன. இதையடுத்து மீட்கப்பட்ட கோயில் நிலத்தை பொது ஏலத்தில் குத்தகைக்கு விட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்படி தெசவெழுக்கு சென்றாய பெருமாள் கோயிலுக்கு சொந்தமான 5 ஏக்கர் 35 சென்ட் நிலம், காட்டூர் சென்றாய பெருமாள் கோயிலுக்கு சொந்தமான 20 ஏக்கர் 61 சென்ட் நிலம் 5,35,000 ரூபாய்க்கு பொது ஏலத்தில் குத்தகைக்கு விடப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாமிரபரணி தடுப்பணையில் தண்ணீர் நீரோட்டத்திற்கு தடையாக இருந்த சுமார் 15 அடி உயரமுள்ள வாகை மரத்தை வனத்துறையினர் ராட்சத கிரேன் உதவியுடன் அகற்றினர். நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் கடந்த டிசம்பர் மாதம் பொழிந்த கனமழையின் போது தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அப்போது சுமார் 15 அடி உயரம் கொண்ட வாகை மரம் வேரோடு சாய்ந்து ஸ்ரீவைகுண்டம் தடுப்பணையில் விழுந்தது. கடந்த 6 மாதங்களாக நீரோட்டத்திற்கு தடையை ஏற்படுத்தி வந்த வாகை மரத்தை அகற்ற வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தி வந்த நிலையில் வனச்சரகர் பிருந்தா தலைமையிலான வனத்துறையினர் நீர்வளத்துறையினரோடு இணைந்து ராட்சத கிரேன் உதவியுடன் வாகை மரத்தை அகற்றினர். சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த பணிகள் நீடித்தன. முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி தனக்கு விதிக்கப்பட்ட 3 ஆண்டுகள் சிறை தண்டனையை எதிர்த்து தொடர்ந்த வழக்கில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஓசூர் அருகே 1998ஆம் ஆண்டு நடைபெற்ற போராட்டத்தின் போது பேருந்துகள் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் பாலகிருஷ்ண ரெட்டி உள்ளிட்ட 16 பேர் குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்டனர். சென்னை சிறப்பு நீதிமன்ற தீர்ப்பை அடுத்து 2019இல் தனது அமைச்சர் பதவியை பாலகிருஷ்ண ரெட்டி இழந்தார். இந்நிலையில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்த சிறப்பு நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து பாலகிருஷ்ண ரெட்டி மேல்முறையீடு செய்தார். பாலகிருஷ்ண ரெட்டி உட்பட 16 பேர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்களை நீதிபதி ஜெயச்சந்திரன் விசாரித்தார். வழக்கில் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார். தேசிய தேர்வு முகமை நடத்தும் தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்க அமைக்கப்பட்ட குழுவின் முதல் கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. சமீபத்தில் நடந்த இளநிலை நீட் தேர்வு முறைகேடு, ஆசிரியர் தகுதி தேர்வில் வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட விவகாரங்கள் தேசிய அளவில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து தேசிய அளவில் நடத்தப்படும் தேர்வுகளை வெளிப்படைத்தன்மையுடன் முறைகேடுகள் இன்றி நடத்துவதை உறுதி செய்வதற்காக மத்திய கல்வி அமைச்சகத்தால் இஸ்ரோ முன்னாள் தலைவர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் 7 நபர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டது. தலைநகர் டெல்லியில் இந்த குழுவின் முதல் கூட்டம் நடந்தது. கூட்டத்தில் நீட் தேர்வில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் குறித்தும் தேசிய அளவில் நடத்தப்படும் பொதுத் தேர்வுகளை நியாயமான முறையில் நடத்துவது தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட்டது. கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் பரிந்துரைகளாக கல்வி அமைச்சகத்திற்கு வழங்கப்படும். இதன் மூலம் வரும் காலங்களில் பொதுத் தேர்வுகள் சுமூகமாகவும் நியாயமான முறையில் நடத்துவதை உறுதி செய்ய வழிவகுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கென்யாவில் வரிகளை உயர்த்தும் அரசின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராட்டம் விடுத்தது. தலைநகர் நைரோபியிலும் பிற நகரங்களிலும் அரசுக்கு எதிராக பல்லாயிரக்கணக்கானோர் போராட்டங்களில் ஈடுபட்டனர். வரிகளை உயர்த்துவது தொடர்பான விவாதம் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற போது அதை போராட்டக்காரர்கள் சூழ்ந்து கொண்டனர். நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள கட்டடங்களுக்கும் அவர்கள் தீ வைத்தனர். எனினும் அவர்களை பாதுகாவலர்கள் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி விரட்டியடித்தனர். இதில் 5 நபர்கள் உயிரிழந்த நிலையில் 31 நபர்கள் படுகாயமடைந்தனர். இதேபோல அதிபர் வில்லியம் ரூட்டோவின் மாளிகையினையும் போராட்டக்காரர்கள் சூழ்ந்திருப்பதால் பதற்றம் ஏற்பட்டது. விலைவாசியை குறைப்பேன் என்ற வாக்குறுதியுடன் ஆட்சிக்கு வந்த ரூட்டோ தற்போது வரிகளை உயர்த்தி சுமையை ஏற்ற பார்ப்பதாக மக்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். ஆனால் அரசின் கடன் சுமையை சமாளிக்க வரிகளை உயர்த்தியாக வேண்டிய கட்டாயம் இருப்பதாக அதிபர் தரப்பில் கூறப்படுகிறது. மதுரை அருகே குடிநீர் வாரிய அலுவலகத்தில் மின்சார வாரிய செயற்பொறியாளர் மது அருந்தும் காட்சிகள் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளன. மதுரை மாநகராட்சிக்கு சொந்தமான சோழவந்தன் பகுதியில் உள்ள குடிநீர் வழங்கல் வாரிய அலுவலகத்தில் அமர்ந்து சமயநல்லூர் மின்சார வாரிய செயற்பொறியாளர் ஆறுமுகம் மற்றும் மின்சார வாரிய தொழில்நுட்ப உதவியாளர் ரமேஷ் ஆகிய இருவரும் மது அருந்தியுள்ளனர். இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி அப்பகுதியில் பெரும் பேசுபொருளான நிலையில் இருவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தப்பட்டுள்ளது. இருவரும் மது அருந்தும் காட்சியை குடிநீர் வாரிய அலுவலகத்தில் பணிபுரிந்த தற்காலிக ஊழியர் பதிவு செய்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளார். இதுகுறித்து முதன்மை கண்காணிப்பு செயற்பொறியாளர் மங்களநாதனை தொடர்பு கொண்டு கேட்டபோது அரசு அலுவலகத்தில் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் விசாரித்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார்.
நாடெங்கும் பல்வேறு மாநிலங்களில் தயாரான 52 மருந்துகள் உரிய தரத்தில் இல்லை என்று அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய மருந்து தரக்கட்டுப்பாட்டு ஆணையம் இத்தகவலை வெளியிட்டுள்ளது. பாராசெட்டமால், பாண்டப்ரெசோல் உள்ளிட்ட மருந்துகளும் ஆன்டிபயோட்டிக்குகளும் தர பரிசோதனையில் தோல்வியடைந்ததாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த மருந்துகளில் 22 இமாச்சல பிரதேசத்தில் தயாரானவை என்றும் மற்றவை ராஜஸ்தான், ஆந்திரா, குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் தயாரானவை என்றும் கூறப்பட்டுள்ளது. தர பரிசோதனையில் தோல்வியடைந்த மருந்துகளை சந்தையில் இருந்து திரும்பப் பெற முதற்கட்டமாக அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அடுத்த கட்ட நடவடிக்கை பின்னர் மேற்கொள்ளப்படும் என்றும் மருந்து கட்டுப்பாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது. உயர் இரத்த அழுத்தத்திற்கான டெல்மிசட்டான், ஆம்ப்ரோக்சோல், வலி நிவாரணியான டிக்ளோபெனாட்டிக் உள்ளிட்ட மருந்துகளும் தர பரிசோதனையில் தோல்வியுற்றதாக குறிப்பிடத்தக்கது. கர்நாடகாவில் பால் விலை உயர்வு அமலுக்கு வந்தது. கர்நாடக மாநிலத்தில் நந்தினி பால் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. அதன்படி 1 லிட்டர் பால் 42 ரூபாயிலிருந்து 44 ரூபாயாகவும், அரை லிட்டர் பால் விலை 22 ரூபாயில் இருந்து 24 ரூபாயாகவும் உயர்ந்துள்ளது. இந்த விலை உயர்வை ஈடு செய்யும் பொருட்டு 1 லிட்டர் பால் பாக்கெட்டுகளில் கூடுதலாக 50 மில்லி பால் சேர்க்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் பெட்ரோல், டீசல் விலை கடந்த வாரம் லிட்டருக்கு 3 ரூபாய் உயர்த்தப்பட்டது. இதற்கு பொதுமக்கள் மத்தியில் எதிர்ப்புகள் கிளம்பின. பெட்ரோல், டீசல் விலை உயர்வை தொடர்ந்து தற்போது பால் விலையையும் மாநில அரசு உயர்த்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நீட் தேர்வை ரத்து செய்யக்கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட சமாஜ்வாதி கட்சியினரை காவல்துறையினர் கைது செய்தனர். உத்தரப்பிரதேசத்தில் நீட் தேர்வில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறி சமாஜ்வாதி கட்சியைச் சேர்ந்த மாணவ பிரிவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சமாஜ்வாதி கட்சி அலுவலகத்திலிருந்து பேரணியாக சென்ற அவர்களை காவல்துறையினர் தடுப்புகள் அமைத்து முன்னேற விடாமல் தடுத்தனர். அதை மீறி சமாஜ்வாதி கட்சியினர் முன்னேற முயன்றபோது தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. தடுப்புகளை மீறி முன்னேறி செல்ல முயன்றவர்களை தடுத்து காவல்துறையினர் கைது செய்தனர். போராட்டத்தின் போது கல்வித்துறை அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர்கள் வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு தொடர்பாக தொடர்ந்து பல்வேறு கேள்விகளை சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் எழுப்பி வரும் நிலையில் இந்த போராட்டம் நடைபெற்றுள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் படைகளுக்கு இடையே நடைபெற்று வரும் சண்டையில் உயிரிழந்த பாலஸ்தீனர்களின் எண்ணிக்கை 37,626 உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் இஸ்ரேல் ராணுவத்தினர் நடத்திய தாக்குதலில் குழந்தைகள் உட்பட 28 பாலஸ்தீனர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் 66 பேர் காயமடைந்துள்ளதாகவும் பாலஸ்தீன அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை 86,000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ள நிலையில் தொடர்ந்து ஹமாஸ் அமைப்பினர் மீதான தாக்குதலை இஸ்ரேல் படைகள் தீவிரப்படுத்தி வருகின்றன. கடந்த ஆண்டு அக்டோபர் முதல் இஸ்ரேல் ஹமாஸ் படைகளுக்கு இடையிலான சண்டை நடைபெற்று வரும் நிலையில் இஸ்ரேல் தரப்பில் 1200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாகவும் 200க்கும் மேற்பட்டோர் பிணை கைதிகளாக ஹமாஸ் அமைப்பினரால் பிடித்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாஞ்சோலை மக்களுக்கும் பேருந்துக்குமான பந்தத்தை மிக அழகாக காட்சிப்படுத்தியிருந்ததாக புதிய தலைமுறைக்கு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் சட்டப்பேரவையில் பாராட்டு தெரிவித்தார். திராவிட மாடல் முதல்வர் அவர்கள் இந்த துறை மிக சிறப்பாக இயங்குவதற்கு பல்வேறு திட்டங்களை வகுத்து கொடுத்திருக்கின்றார். இந்த திட்டங்கள் மூலமாக சிறப்பாக இயங்குகின்ற துறையை சமீப காலமாக சிலர் குறிவைத்து தாக்கி வருகிறார்கள். ஆனால் இந்த துறை எப்படி இயங்குகிறது என்பதற்கு சமீபத்திலே ஒரு தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்பட்ட ஒரு காட்சி துறைக்கு மிக சிறப்பாக அமைந்திருந்தது. மாஞ்சோலைக்கு இயங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த பேருந்து எப்படி இயங்குகிறது என்பதை அதில் காட்டினார்கள். இந்த அரசு, இந்த துறையினுடைய வெற்றியாக அதை எடுத்திருந்தாலும் கூட அவ்வளவு சிறப்பாக வந்திருக்குமா தெரியவில்லை. புதிய தலைமுறை தொலைக்காட்சி மிக சிறப்பாக அந்த காட்சியின் மூலமாக வெளிப்படுத்தியிருந்தார்கள். மாஞ்சோலையிலே பணியாற்றுகின்ற அந்த தொழிலாளர்கள் அவருடைய கருத்துக்களை அதில் வெளிப்படுத்துகிறார்கள். 600 குடும்பங்கள் இருக்கின்ற இந்த எஸ்டேட்டிலே பணியாற்றுகின்ற தொழிலாளர்கள், எங்களுக்கு இருக்கின்ற ஒரே ஆதாரம் இந்த அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள் தான். இந்த பேருந்திலே பணியாற்றுகின்ற அத்தனை பேரும் எங்கள் குடும்பத்தில் ஒருவராக இருக்கிறார்கள் என்று அந்த பேருந்து நிற்கின்ற போது அவர் பேசிக் கொண்டிருக்கின்றார். சட்டப்பேரவையில் என்னமோ நடக்குது, மர்மமாயிருக்குது என அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறும் அளவுக்கு பேரவையில் சில முரண்பாடான சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன.
சட்டப்பேரவையில் பாஜக உறுப்பினர் நயினா நாகேந்திரன் பேசும்போது காங்கிரஸ் உறுப்பினர் தாரக் ஹைகத்பட் கைத்தட்டினார். இதனைக் கண்ட நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சட்டப்பேரவையில் என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை என கூறி சில நிகழ்வுகளை குறிப்பிட்டார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் தாக்கப்பட்டது தொடர்பாக பாஜக உறுப்பினர் வானதி சீனிவாசன் பேசுவதாகவும், வீரத்துறவி விவேகானந்தர் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் நாகை மாலி பேசுவதாகவும் குறிப்பிட்டார். இதை பார்த்தால் சட்டப்பேரவையில் என்னமோ நடக்குது, மர்மமாயிருக்குது என அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் மைக் சின்னத்திற்கு நாம் தமிழர் கட்சி வாக்கு சேகரித்து வரும் நிலையில் மைக் சின்னத்தை சுயேட்சைகள் பலர் கேட்பதால் சின்னம் ஒதுக்குவதில் சிக்கல் எழுந்திருக்கிறது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் மைக் சின்னம் கோரி நாம் தமிழர் கட்சி தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதியுள்ளது. சுயேட்சைகள் பலரும் மைக் சின்னம் கோரியுள்ளதால் அச்சின்னம் யாருக்கு ஒதுக்கப்படும் என்பது கேள்விக்குறியாக உள்ளது. மக்களவைத் தேர்தலில் மைக் சின்னத்தில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி 8 விழுக்காட்டிற்கும் அதிகமான வாக்குகள் பெற்று மாநில கட்சியாக அங்கீகரிக்கும் நிலையை அடைந்திருக்கிறது. இருப்பினும் மாநில கட்சியாக நாம் தமிழர் கட்சியை இந்திய தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டதற்கான நடைமுறை பணிகள் இன்னும் நிறைவடையவில்லை என்பதால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் மைக் சின்னம் அக்கட்சிக்கு நிச்சயம் ஒதுக்கப்படுமா என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஜூலை மாதத்திற்கு வழங்க வேண்டிய 31.24 டிஎம்சி தண்ணீரை திறந்துவிட கர்நாடகாவுக்கு உத்தரவிட வேண்டும் என காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு வலியுறுத்தியுள்ளது. காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 31வது கூட்டம் அல்வாணையத்தின் தலைவர் SK ஹல்தர் தலைமையில் டெல்லியில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு சார்பாக நீர்வளத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் சந்தீப் சக்சேனா, காவிரி தொழில்நுட்ப குழு தலைவர் R சுப்பிரமணியம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு ஜூலை மாதத்திற்கான 31.24 டிஎம்சி தண்ணீரை கால தாமதமில்லாமல் திறந்துவிட கர்நாடகாவுக்கு உத்தரவிட வேண்டும் என வலியுறுத்தியது. மேலும் ஜூன் மாத நிலுவையான 5.367 டிஎம்சி தண்ணீரை திறந்துவிட உத்தரவிடுமாறும் வலியுறுத்தியது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த கர்நாடக அரசு அதிகாரிகள் தங்களுக்கு நீர்வரத்து குறைவாக இருப்பதாகவும், நீர்வரத்து அதிகரித்தால்தான் காவிரியில் இருந்து தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் தர முடியும் எனவும் தெரிவித்தனர். அனைத்து தரப்பு கோரிக்கைகளையும் பதிவு செய்து கொண்ட ஆணையத்தின் தலைவர் SK ஹல்தர் எந்த ஒரு உத்தரவையும் பிறப்பிக்காமல் கூட்டத்தை ஒத்திவைத்தார். திருச்சியில் காவிரி ஆற்று மணல் திட்டில் படுத்திருந்த முதலையை பார்க்க ஏராளமானோர் குவிந்ததால் அந்த பகுதியில் போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டது. நேற்று மாலை காவிரி ஆற்று மணல் திட்டில் முதலை படுத்திருப்பதை சிலர் கவனித்திருக்கின்றனர். வெகு சீக்கிரமே காவிரி பாலத்தில் செல்லும் வாகன ஓட்டிகள் பலரும் தங்களது வாகனங்களை பாலத்திலேயே நிறுத்திவிட்டு முதலையை வேடிக்கை பார்க்க தொடங்கினர். போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதை அடுத்து காவல்துறையினர் அங்கு வந்து வாகனங்களை நிறுத்தக்கூடாது என அறிவுறுத்தி மக்களை கலைந்து போகச் செய்தனர். தீயணைப்புத்துறை மற்றும் வனத்துறை அதிகாரிகள் வந்து முதலையை பிடிக்க முயன்றபோது அது மீண்டும் தண்ணீருக்குள் புகுந்து மறைந்துவிட்டது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே புதிதாக 4 ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட்டதை அடுத்து அரசு தொடக்கப்பள்ளி மீண்டும் செயல்பட தொடங்கியுள்ளது. சத்தியமங்கலம் அருகே அடர்ந்த வனப்பகுதியில் உள்ள மாக்கம்பாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளிக்கு ஆசிரியர்கள் வராததால் பள்ளி திறக்கப்படாமல் இருந்தது. இதனால் 68 குழந்தைகளின் கல்வி பாதிக்கப்படுவது தொடர்பாக புதிய தலைமுறையில் செய்தி வெளியானது. இதனையடுத்து வட்டார கல்வி அலுவலர் சரவணன் உடனடியாக பள்ளி செயல்படும் வகையில் ஆசிரியர்களை நியமனம் செய்தார். இதைத் தொடர்ந்து 4 ஆசிரியர்கள் நிரந்தரமாக நியமிக்கப்பட்டு கிராமத்திலேயே தங்கி பள்ளி செல்வதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பள்ளி திறக்கப்பட்டு வகுப்பறையில் குழந்தைகள் பாடம் கற்பதை பார்த்து பெற்றோர் மகிழ்ச்சியடைந்தனர். பள்ளி மீண்டும் செயல்பட தொடங்கியதற்காக அப்பகுதி மக்கள் புதிய தலைமுறைக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறையில் குடியிருப்பு பகுதிகளில் வனவிலங்குகள் நுழைந்தால் மக்களை எச்சரிக்கும் வகையில் ஒலி எழுப்பும் கண்காணிப்பு இயந்திரம் பொருத்தும் பணியை வனத்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். வால்பாறையில் தேயிலை தோட்டத்தில் வேலை செய்யும் தொழிலாளர்களை யானைகள், கரடிகள், சிறுத்தைகள், காட்டு மாடுகள் போன்றவை தாக்கி மனிதர்கள் உயிரிழக்கும் நிலையில் ஏற்பட்டு வருகிறது. வனவிலங்குகள் அருகில் இருப்பதை உணர்த்தும் ஒலிபெருக்கி பொருத்தப்பட்ட இயந்திரங்களை குடியிருப்பின் அருகிலும் வனத்திற்கு குடியிருப்புக்கும் இடையிலும் பொருத்தும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. யானை, காட்டு மாடு, கரடி, சிறுத்தை போன்ற வனவிலங்குகள் வனப்பகுதியிலிருந்து குடியிருப்புக்குள் நுழையும் போது அதை உணர்த்தும் ஒலி மற்றும் ஒலி எழுப்பும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த எச்சரிக்கையை தெரிந்து கொண்டு வனத்துறையினர் அப்பகுதிக்கு விரைந்து சென்று யானைகளை, வனவிலங்குகளை குடியிருப்பு பகுதிக்குள் வராமல் வனப்பகுதியில் விரட்டப்படும் என்று வனத்துறையினர் தெரிவிக்கின்றனர். ஈரோடு திம்பம் மலைப்பாதையில் சிறுத்தை உலா வருவதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர்.
சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட திம்பம் மலைப்பாதையில் இரவு நேர போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளன. கர்நாடகத்தில் இருந்து தமிழகம் நோக்கி வந்த கார் ஓட்டுநர் சாலையோரம் நின்றிருந்த சிறுத்தையை கண்டதும் காரை நிறுத்தினார். உடனடியாக சிறுத்தை தடுப்பு கம்பியை தாண்டி சாலையில் குதித்து எதிர் திசையில் சென்றது. இந்த காட்சியை பதிவு செய்த கார் ஓட்டுநர் அதனை சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே சிவன் கோயிலில் மின்சாரம் தாக்கி 17 வயது சிறுவன் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கண்டியங்காடு கிராமத்தில் உள்ள சிவன் கோயிலில் குடமுழுக்கிற்காக புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் கோயிலில் மின்சார வேலைகள் நடைபெற்ற போது தண்ணீர் கசிந்து ஷாக் அடித்துள்ளது. இதனால் எலக்ட்ரீஷியன்கள் அங்கிருந்து வெளியேறியுள்ளனர். இதனை அறியாமல் அங்கு சென்ற 17 வயதான வீரமணி மின்கம்பியில் கை வைத்துள்ளார். அப்போது மின்சாரம் பாய்ந்ததில் அவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக மதுக்கூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதே கோயிலில் சில மாதங்களுக்கு முன்னர் பாலு என்ற எலக்ட்ரீஷியன் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. தொடர்வது புதிய விடியல். தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.